ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று அற்புதமான அமாவாசையானது முடிஞ்சிருக்கு. இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புமிக்க அமாவாசையாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். அமாவாசைக்கு அப்புறமா எப்போதுமே கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ மீனராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்களை அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரக அமைப்புகளின் படி தான் நடக்கும். எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்காங்களோ, என்ன மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களோ, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளாகவே நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி மாதமானது பிறந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தினுடைய அற்புதமான அமாவாசைங்க. ஏன்னா வைகாசி மாத அமாவாசையில் தான் சனி பகவான் அவதரித்திருக்காரு. ஸோ சனீஸ்வர பகவான் அவதரித்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்ம வழிபாடுகள் செய்கிறது அவருடைய பாவங்களையும் தோஷங்களையும் நமக்கு போக்கி கொடுக்கும். அவருடைய தாக்கங்கள் குறைவதற்கு எளிமையாக நம்ம சனீஸ்வர பகவான வழிபாடுகள் செய்துக்கலாம். இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல அமாவாசை. முன்னோர்களை வழிபாடு செய்வதாக இருக்கட்டும், குலதெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருக்கட்டும், சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு கடவுளை வழிபாடு செய்வதாக இருந்தாலுமே சிறப்பு வாய்ந்தது தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா நேற்று அமாவாசை சனீஸ்வர பகவானுக்கு உரியதோடு மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருந்ததுனால சிவபெருமானுக்கும் உரியதாகவே இருந்தது. கூடவே கிருத்திகை நட்சத்திரத்தோடு நேற்று இணைந்திருந்தது. முருகனுக்கும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இப்படி எல்லா கடவுள்களையுமே ஒரு சேர வழிபாடுகள் செய்ததனுடைய பலன்களாக கிரகமைப்புகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக மீனம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் மீனம் ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்ல பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. குறிப்பாக தொழில், வியாபாரம், குடும்பம் அப்படின்னு எல்லா துறைகளிலுமே நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்க போகுது. எலரிச்சனி காலகட்டத்தினுடைய 2ஆம் கட்டமாக உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருந்தாலுமே கூட இந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுத்துருக்கு. ஏன்னா முதல் கட்டத்தில் நீங்கள் நிறைய விரைய செலவுகளை பார்த்துருப்பீங்க. கட்டாயமாக மீனராசினியர்களை இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் உண்மையிலே விரைய செலவுகள் எல்லாம் செய்திருக்கீங்களா? கடந்த ஓராண்டு 2 ஆண்டுக்குள்ளே நிறைய வீண் செலவுகள் செய்திருப்பீங்க. குறிப்பாக உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக நிறைய செலவுகள் செய்திருப்பீங்க. அது உண்மை அப்படின்னா கண்டிப்பாக எஸ் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிரக அமைப்புகளின்படி சனி பகவான் முதல் கட்டமாக விரையச்சனியை நிச்சயம் கொடுப்பாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் பொழுது அந்த விரையச்சனிகளை சுப செலவுகளாக மாற்றுவது நம்மளுடைய புத்திசாலித்தனம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தமாக தான் பாதிப்புகளை சந்தித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. மேலும் உங்களுக்கு தற்போது குரு பகவானுடைய பார்வை சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால் இது வரைக்கும் இல்லாத நிலைகளில் இப்போ நீங்கள் மாற்றங்களை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதுவும் குறிப்பாக பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் உங்களுடைய பண வரவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இந்த பதிவில் அதுபோல் என்னென்ன மாற்றங்களானது இன்னும் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. மீனம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அதாவது வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இவ்வளவு நாளாக நீங்கள் வேலை செய்தாலுமே கூட உங்களுடைய உழைப்பினுடைய முக்கியத்துவத்தை யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு கவலை உங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவலைகள் எல்லாமே மறைய ஆரம்பிக்க போகுது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் இது போல் நல்ல நல்ல செய்திகள் எல்லாத்தையும் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரங்களில் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளாக நிறைய செலவுகளானது நடைபெற்று கொண்டிருந்தாலுமே கூட இப்போ சிறப்பான ஒரு பலன்கள் தான் கிடைக்க போகுது. புதுசாக நான் வேலை தேடக்கூடியவராக இருக்கேன், எனக்கு இன்ன வரைக்கும் எந்த வேலையுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளானது கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசி நேயர்களை நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க.
ஏன்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகள், நிறைய மனக்கவலைகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வந்து நிறைந்திருந்திருக்கும். நிறைய கஷ்டங்களை சந்தித்திருப்பீங்க. ஆனால் இனி அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவ போகுது. கண்டிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல முன்னேற்றமானது இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே மறைந்து சிறப்பான ஒரு முன்னேற்றத்தோடு நீங்கள் வந்து இருப்பீங்க. பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நலமோடு வந்து இருப்பாங்க. அதனால் அதை பற்றின எந்த ஒரு விதமான கவலைகளும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவே நீங்கள் வந்து கொண்டு போகலாம். மேலும் இந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு நாளாகவே பணத்துக்கு மிக கஷ்டங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இனியெல்லாம் அப்படி இருக்காது. இனி எல்லா விதமான பண தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும். ஸோ பணம் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே வந்து கிடைக்கும். அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் வந்து நீங்கள் அடைக்க முடியும். இதனால் உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாகிறதுனால புதுசாக எதுலேயாவது முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா என்ன துறையில் பண்ணுறீங்க அப்படின்றத முதல்ல ஆலோசனைகள் எல்லாம் பெற்றுக்கோங்க. நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய வகையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். கட்டாயமாக இது போல் புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யலாமானா இந்த டைமில் செய்யலாங்க. ஆனால் என்ன மாதிரி செய்கிறீங்க, இதை செஞ்சால் எவ்வளவோ நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத அனுபவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சுகாதாரம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலையும் எந்த விதமான பிரச்சனைகளுமே வந்து ஏற்படாதீங்க. இது வரைக்கும் உடல்நலத்தில் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு கூட இனி வந்து எல்லாமே சரியாக போகும். ஸோ எந்த விதமான கஷ்டங்களுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. நீங்கள் வந்து தைரியமாகவே இருக்கலாம். இனி ஆரோக்கியம் சம்மந்தமாக பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகளோ அல்லது நிறைய செலவுகளோ வந்து இருக்கவே இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. அதே நேரம் இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இது நாள் வரைக்குமே ஏழரைச்சனியினுடைய பாதிப்பு இருந்ததுனால கல்வியில் மந்தத்தன்மைகளெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இருக்காது. உங்களுக்கு படிக்கக்கூடிய நிலைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக நிறைய மதிப்பெண்கள் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறிவு ஆனது வளர ஆரம்பிக்கும். ஸோ மிகச் சிறப்பாகவே நீங்கள் படித்து நல்ல மதிப்பெண்களை எல்லாம் எடுக்க ஆரம்பிப்பீங்க. மேலும் இந்த டைமில் எச்சரிக்கையாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வைகாசி மாதத்தில் 25ஆம் தேதிக்கு அப்புறமா எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா திடீர் திருப்பங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல பலன்களையும் கொடுக்கலாம் அல்லது ரொம்ப கெடு பலன்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திகள் எப்படி நடக்குதோ அதை பொறுத்து பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த டைமில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஆண்டு கிரகங்கள், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சி, ராகுகேதுவினுடைய பயிற்சி, குரு பயிற்சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்க இருக்குது. மேலும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ குருவினுடைய பார்வை கிடைக்கிறது அவ்வளவு நல்லதுங்க. குரு எப்போதுமே இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு தான் பலம் அதிகமாக வந்து கொடுப்பார். ஸோ குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்து இந்த டைமில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மிக மிக நல்ல முன்னேற்றங்களானது கிடைக்கும். நல்ல பலன்களை நீங்கள் பார்ப்பீங்க. மேலும் மீனம் ராசினியர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், எந்த பாதிப்புகளும் உங்களை நெருங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து குரு பகவான வழிபாடுகள் செய்யுங்க. மேலும் நல்ல செயல்களை வந்து நீங்கள் அதிகமாக செய்யணும். நிறைய முதியவர்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. அதாவது இல்லாத ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளும் தான தர்மங்களும் சனீஸ்வர பகவானை வந்து மகிழ்வித்து உங்களுக்கும் அவர் வந்து சிறப்பான ஆசைகளை வந்து கொடுக்க செய்யும். கட்டாயமாக இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் மீனம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் வந்து பயிற்சியாகி இருக்கிறதுனால மென்மேலும் உங்களுக்கு சிறப்புகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து தலையிடாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் இந்த டைமில் உங்களுடைய சிந்தனைகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனாலுமே உங்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றுக்குமே உரிய வெற்றிகளையும் நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. குறிப்பாக விரயங்கள் அப்படின்றது இருந்தாலுமே கூட அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது. இது உங்களுடைய விரயங்களை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் தொடர்ந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்க சனிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு செய்துட்டு வாங்க. இது சனி பகவானுடைய பாதிப்புகளை கட்டாயமாக உங்களுக்கு வந்து குறைக்க செய்யும். இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்திருங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் செய்து
பயன்பெறுங்க. ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலுமே முதல்ல நமக்கு தேவைப்படக்கூடியது நம்பிக்கை தாங்க. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமுமே நமக்கு வீண் போகிறது கிடையாது. அதனால் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கட்டாயமாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த பதிவு மட்டும் கிடையாது, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள்.